இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, லக்கை பற்றி பேச போகிறேன். லக் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. லக்குங்கிறது ரொம்ப ஒரு ஜெம் மாதிரி. கரெக்டாக இந்த லக் வந்து டக்குன்னு ஓவர் நைட்டில் ஒரு ஆளோட லைஃபே சேஞ்ச் பண்ணிடும். இந்த லக்கில் பேட் லக் அண்ட் குட் லக் இதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த லக்குக்கு ஒரு மெயினான விஷயம் என்னென்னு தெரியுமா? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ எனக்கு ஒரு லாட்ரி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லாட்ரி அடிக்கணும்னா நான் எப்போவாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த லாட்ரியை வாங்கியிருப்பேன். கரெக்டாக அந்த வாங்குறதுக்கு அந்த வச்ச அந்த ஒரு ஸ்மால் ஸ்டெப்பு தான் இது வந்து இதாக இருக்கும். மேபி என்னோடய அமௌண்ட் இருக்கும், என்கிட்ட ஒரு 500 ருபீஸ் இருக்குன்னா எனக்கு சேஞ்ச் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு எனக்கு ஒரு லாட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதோட சேஞ்ச் வாங்குறதுக்காண்டி லாட்ரி வாங்கியிருப்பேன். ஆனால் மியர் லக்காக அந்த சேஞ்ச் வாங்க போன அந்த லாட்ரிக்கு வந்து ப்ரைஸ் மணி வந்திருக்கும். இதுக்கு மெயினான ஒரு விஷயம் வந்து லக்கு தான், மியர் லக்கு தான். அந்த லக்குக்கும் ஒரு விஷயம் இருக்குது, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, அங்கே அந்த டைமில் நான் மேபி அன்றைக்கி நான் அந்த வெளியிலேயே போகலன்னு வச்சுக்கோங்க, நடந்திருக்குமா நடந்துட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு சாகஜத்தினால நாங்கள் வெளியில் போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏதோ ஒரு என் கையில் சப்போஸ் சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் வாங்கியிருப்பேனா? இல்லை. அப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, எதுலேயாவது ஒன்று டிபெண்ட் பண்ணி எதுலேயோ ஒன்று சார்ந்து நம்ம வந்து தெரியாமல் கூட பண்ணியிருப்போம். அதுதான் வந்து இம்பேக்ட் ஆகும். பேட் லக்கும் இருக்குது, பேட் லக்கும் இதே மாதிரி தான், சேம் தான். ஆனால் குட் லக்குங்கிறதும் இந்த மாதிரி தான். பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் தான் எல்லாமே, இந்த உலகமே வந்து ரன் ஆகுறது இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் தான். என்னோடய கணிப்புப்படி நான் வந்து பார்த்த வரைக்கும் மீன்ஸ் நம்ம என்றைக்கோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த பண்ணுறதுக்கு விளைவுகள் தான் வருது. அந்த விளைவுகள் அப்படிங்கிறது நல்லதாகவும் வரலாம், கெட்டதாகவும் வரலாம். இது பாசிபிலிட்டி தான். எப்படி 100ல் 10 பேருக்கு தான் லாட்ரி வருது அப்படின்னா 100 பேரும் வந்து அந்த நம்பிக்கை வச்சு வாங்குறதுனால தான் அந்த 10 பேருக்காவது லாட்ரி வருது. கரெக்டாக? ஸோ அந்த யூனிவர்ஸே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு பேஃப்லிங் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் இன்றைக்கி வீடியோ. ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன்னு தெரில. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்களே வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. சும்மா இருக்கும்போது திங்க் பண்ணும்போது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் மைண்டில் வந்து இதாகிக்கிட்டே இருக்கும், ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய நம்மளுக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது என்ன, ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி மண்ணளவு மட்டும்தான். ஸோ குட் மார்னிங்.